இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமு. மாதுளம்பழம் இருந்தது. சரி ஜூஸ் போட்டு பாலாக்கு கொடுத்துட்டு ஜியா ஸ்கூல் போகும்போது திரும்ப வரும்போது கட்லெட் பண்ணி வை, அதுவும் சிக்கனில் அப்படின்னு சொல்லிட்டு போனான். போன்லெஸ் சிக்கன் வாங்கி உப்பு, மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு. ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டு, நான் டயட்டில் இருக்கிறேன், அதனால் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதிலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். மீதியை நல்லா கையாலேயே உதுத்து விட்டு அதில் உருளைக்கிழங்கு வேக வச்சதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பேனில் ஆயில் விட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியனு, தூள் ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் ஆட் பண்ணோம், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். உருளைக்கிழங்கு வேக வச்சதை அந்த சிக்கனோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வதக்குனதையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இல்லைன்னா கடலை மாவு, இல்லைன்னா ப்ரெட்டோட தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் ஆட் பண்ணலை. இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் அதை பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக பண்ணிக்கிட்டேன். என்ன ஷேப் வேணுமோ அதை பண்ணிக்கிட்டு மைதா மாவு, முட்டை, ப்ரெட் க்ரம்ஸு, என்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை, அதனால ரஸ்க்கை நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டு பேனில் அதை ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். டயட்டில் இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ரொக்கோலி சூப்பு, பீர்க்கங்காய், பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி அது நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினது. எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போது சரி சாப்பிடலாம், அது டைம் இருக்குது, அந்த டைமுக்கு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க வேறு. சரின்னு சொல்லி நான் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சாப்பிட வந்துட்டேன். இது உட்காந்து தான் சாப்பிடணும், ரொம்ப மொல்லமாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மெதுவாக சாப்பிட்டேன். நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி புது வீடு வந்திருக்கோம். இதே அப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்குது. அங்கே ரெண்ட் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். இன்னும் இங்கே எந்த திங்ஸுமே அடுக்கலை. சில திங்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஹேண்ட்பேக் ஹோல்டர் வந்திருந்தது. முன்னாடி இருந்த வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே செல்ஃபெல்லாம் வேறு மாதிரி இருக்கிறதுனால இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹேண்ட்பேக் பார்த்தா ஒரு இடத்துல இருந்துச்சு. அதை தேடி எடுக்கிறதுக்கே பெரிய வேலையாக இருந்தது, சிரமமாக இருந்தது. இதில் அங்கங்கே கடந்த என்னோடய ஹேண்ட்பேக்கையும் பாப்பாவோட ஹேண்ட்பேக்கையும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு செல்ஃப் இருந்தது, அதை கரெக்டாக வைக்கிறதுக்கு இடமும் இருந்தது, அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். வேணும்னா நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேங்க.